ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இது அந்த நல்ல ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உலகம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டதான கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய அன்னை மரியின் மேலும் பவனி வந்ததாய் உலகம் முழுவதும் இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறாய் ஆராதிக்கிற இந்த நல்ல நாளிலேயும் தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 47 அதிகாரம் 2 வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது: உன்னதமானவர் ஆகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார் என்று சொல்லி கழுதியின் மேலே பவனி வந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே ராஜா பிறந்திருக்கிறார் ராஜா என்று சொல்லி ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி முன்னடப்போரும் பின்னடப்போரும் இயேசு கிறிஸ்துவை கழுதியின் மேலே வைத்து அவர்களுடைய துணிகளை எல்லாம் வீதிகளிலே விரித்து கிளைகளை எல்லாம் வீதிகளிலே போட்டு அந்த கழுதை அதன் மேலே வரவும் கழுதியின் மேலே ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வரவுமாய் ஜனங்கள் எல்லாரும் ஓசனா ஓசனா என்று சொல்லி பாடிக்கொண்டு வந்தார்கள். தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் எதற்காக இந்த பூமியிலே ராஜாவாக பிறந்தார் என்றால், உங்களையும் என்னையும் ஆளுவதற்காக அவர் ராஜாவாக பிறந்தார். பாருங்க, இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அவர் மகத்துவம் உள்ள ராஜாவாய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மகத்துவம் உள்ள ராஜா என்று சொல்லி இதுல இருக்கிற கீழே இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார், தமக்கு பிரியமான யாக்கோப்பின் தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தெடுப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேசத்தை அவர் ஆளுவதற்காக இந்த பூமியில ராஜாவாய் அவர் பிறந்திருக்கிறார். ஜனங்களை ஆள, எதிரான ஜனங்களை ஆள, எதிரான ஜனங்களுக்கு ஆளுகை செய்கிற ஒரு தலைமைத்துவத்தை உண்டாக்க என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாய். இன்றைக்கு ஏராளமான தலைவர்கள் நம்மை ஆளுகிறார்கள். ஏராளமான தலைவர்கள் தேசங்களை ஆளுகிறார்கள். சில தலைவர்களை குறித்து ஆஹா எவ்வளோ நல்ல தேசத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள், ஜனங்களுக்கு எப்படி ஒரு நல்ல தலைவர் கிடைத்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் சில தலைவர்களை குறித்து சிலர் புகழ்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவாய் நம்மை ஆளுகிற தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்லும் போது அவர் மகத்துவமான ராஜாவாய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல, தேசத்திலே செழிப்பை கொடுக்கிற ராஜாவாய், சமாதானத்தை கொடுக்கிற ராஜாவாய், எல்லா ஜனங்களுக்குமான ஆளுகையை தருகிற ராஜாவாய், எல்லா ஜனங்களும் சமாதானமாய் இருக்க, பலதரப்பட்ட மக்களும் சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ந்து கழிகூறும்படிக்கு அவர் ராஜாவாய் இந்த பூமியை ஆளுகிறவராய் இருக்கிறாரா? ஒரு 1000 வருட அரசாட்சியை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது அப்பெல்லாம் போலீஸும் கிடையாது, அப்பெல்லாம் இராணுவமும் கிடையாது என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கிறோம், வேதத்தில் பார்க்கிறோம். ஏனென்றால் சிங்கமும் ஆடும் ஒன்றா இருக்கும் என்கிறது எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு குட்டி பிள்ளை கட்டுவிரியன் புத்துக்குள்ளாக கைகளை விட்டு அதோடு விளையாடும் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நம்மை ஆளுகிற ஆண்டவராகிய தேவனுடைய அரசாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். அவ்வளவு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற தேவன் இன்றைக்கும் அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். யாரெல்லாம் அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், இந்த பூமியில அவர் இயேசு கிறிஸ்துவாய் பிறந்திருக்கிறார், அவர் எனக்கு ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவருடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அவருடைய சம்பூர்ணமான தேவைகளை எல்லாம் சந்தித்து பஞ்ச காலத்திலேயும் நிறைவானதை, துக்க காலங்களிலேயும் சந்தோஷமானதை செய்கிற நல்ல ஒரு ராஜாவாய் இன்றைக்கும் அவர் இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அவர் ராஜாவாய், மகத்துவமுள்ள ராஜாவாய் அவர் ஆளுகை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார்.
இன்றைக்கு என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்திற்கு ராஜாவா இருக்கிறீர். ராஜாதி ராஜா நீர், கர்த்தாதி கர்த்தர் நீர். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நீர் ஆளுகிறவர் அப்பா. எங்க குடும்பத்துல இன்றைக்கு சமாதானம் பூரணமாகட்டும், சந்தோஷம் பூரணமாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு செழிப்பு உண்டாகட்டும்ப்பா. குறைவுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லும் போது நிச்சயமாகவே ராஜாதி ராஜா நம்முடைய குடும்பத்தை அவர் ஆளுகிறவர். நம்முடைய பட்டணங்களை, தேசங்களை ஆளுகிறவர். நிறைவானதை நமக்கு தருவார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நீர் இன்றைக்கு ராஜாதி ராஜாவா இந்த பூமியில வளம் வந்ததை, ஆண்டவரே, கழுதியின் மேல நீர் எருசலேமில் வளம் வந்ததை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருந்தாலும் நீர் எங்களுக்காக ராஜாதி ராஜாவாய் பிறந்திருக்கிறீர். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகத்துவமான ராஜாவாய் நீர் இருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் குறைகள் இருக்குன்னா அதை நிறைவாக்குங்க. இன்னும் ஆண்டவரே தடுமாற்றங்கள் இருக்குன்னா அதை சரி பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய தேவைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க சந்திங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவானவர்களா எங்களை ஆளுகிற எங்கள் இயேசு கிறிஸ்து நிறைவானவராய் எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அன்பின் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே மகத்துவமான ராஜாவாய் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you. God bless you.